ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். அதாவது நேரமானது சூப்பராக நெருங்கிடுச்சு. நேரம் நெருங்க ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டமானது வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆண்டுக்கான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இருக்குது. அந்த மாற்றங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்மம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புத்தாண்டு சாதாரணமாக பிறக்கலை, ரொம்பவே சிறப்பான முறையில் பிறக்குது. அதனால் புத்தாண்டு பிறக்கக்கூடிய சிறப்புகளையும் சொல்கிறேன், முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல் தமிழ் புத்தாண்டில் கிரகங்கள் இந்த மாதிரி தாக்கங்களை பஞ்சாங்கத்திலோட அடிப்படையில் ஏற்படும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த புத்தாண்டு பற்றிய சிறப்புகளை சொல்லிடுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சித்திரை மாதத்தில் முதல் நாளானத அந்த தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. இந்த வருட தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாள் தமிழர்களுடைய பாரம்பரிய புத்தாண்டு நாளாக கொண்டாடப்பட இருக்கு. இது தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கக்கூடிய நாளாகவும் கருதப்படுது. அதே போல நமது பண்பாட்டு வேர்களை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் தான் இயற்கையும் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கும். உதாரணத்துக்கு மரங்களில் பூக்கள் பூக்கிறது, இலைகள் துளிர்க்கிறது, விவசாயிகள் புதிய விதைகளை விதைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணப்படும். அதோடு இந்த நாளில் கிரக ரீதியாக பார்க்கும்போது சூரியன் மேசராசியில் பிரவேசிப்பார். இதனால் இந்த நாள் மேசராசி தொடங்கக்கூடிய நாளாகவும் அழைக்கப்படுது. இப்படி பலதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தமிழ்நாட்டில் இந்த நாளை பல விதமாக கொண்டாடுவாங்க, நாமளும் கொண்டாடணும். வீடுகளை நன்கு சுத்தம் செய்கிறது, கோலம் போடுறது, மாயில தோரணம் கட்டுறது, வீட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் அரிசி மாவா ஆகியவற்றால் அழகாக வரவேற்பு மாதிரி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த நாளை வரவேற்கணும். இந்த நாளில் மெயினாக புதிய உடைகளை அணிந்து கொள்ளணும். குழந்தைகளுக்கும் புதிய உடைகள் வாங்கி தரணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் முதியவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறணும். அதோடு நெல், அரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நெய்வேத்தியம் செய்யணும். இதோடு விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகள் ஆகியவற்றையெல்லாம் வைத்து கனி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணும். இந்த கனியை முதல்ல கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும். பின்னர் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இந்த நாளில் இதை பார்க்கணும். இந்த நாளில் பாரம்பரிய உணவுகளான மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகள் கலந்த உணவுகளை தயாரிக்கணும். இந்த அறுசுவை உணவுகள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றங்களை அங்கீகரிப்பதாக குறிப்பிடப்படுது. அதோடு இந்த நாளில் தமிழ் இலக்கியங்களை படிங்க, இல்லை புதிய புத்தகங்களை வாங்குங்க. மெயினாக கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க, தானம் செய்யுங்க, ஏழைகளுக்கு உணவு வழங்குங்க, உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறுங்க. இந்த நாளில் எதை முதலில் பார்க்கிறோமோ அது அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை தரும்னு நம்பப்படுது. அதனால் காலை எழுந்ததும் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுங்க. பின்னர் இறைவனை வழிபாடு செய்யுங்க. நல்ல விஷயங்களை இந்த நாளில் முதல்ல பார்க்க முயலுங்க. இந்த நாளில் புதிய முயற்சிகளை தொடங்குங்க. புது வியாபாரம் பண்ணுங்க, புது வேலை தொடங்குங்க, புதிய வீடுக்கு ஏதாவது ஷிஃப்ட் ஆகுறதுனா பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய காரியங்கள் இந்த நாள் எது வேணாலும் செய்யலாம். இந்த நாள் அதுக்கு சிறந்ததாக கருதப்படுது. ஸோ இதுதான் இந்த நாளுடைய சிறப்பு. ஸோ இந்த நாளுடைய சிறப்பு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். தெளிவாக உங்கள் ராசிக்கு பலன்களை நோட் பண்ணிக்கோங்க. புகழ்ச்சியை விரும்பக்கூடிய சிம்ம ராசினரு புகழ்ச்சியில் தான் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்கள் ராசினருக்கு 2026வது தமிழ் புத்தாண்டு நல்ல விதமான ஆண்டாக அமைய நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வரை பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். தாராள தனவரவு உங்களுக்கு உண்டாகும். வீட்டில் கூட சுப விசேஷங்கள் பயங்கரமாக நடக்கும். புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காத போது கைகூடும். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் உங்களுடைய திறமைகளை உணர்வாங்க. சவாலான செயல்களை கூட நேர்த்தியாக செய்து முடித்தீங்கன்னா
வெற்றி வாகை உங்களால் சூட முடியும். பட்டம் பதவி போன்ற அதிகார அதிர்ஷ்ட வாய்ப்பு கை கொடுக்கும். அதை எல்லாத்தையுமே நல்லா பயன்படுத்திக்குங்க. அப்புறம் சிம்ம ராசிக்கு 5-8 அதிபதியான குரு பகவான் ஜூன் 2, 2026 வரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அதன் பிறகு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு செல்கிறார். அஷ்டம சனியின் தாக்கத்தால் பிரிந்து வாழ்ந்த தம்பதிகளுக்கு சேர்ந்து வாழக்கூடிய விருப்பம் இந்த ஆண்டு அதிகரிக்கும். தொழில் அபிவிருத்தி உண்டாகும். எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் கிடைக்கும். வீடு மனை வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேரும். அதுவும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண் மகன் பிறக்கும். வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்கும். நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் சேரும். பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். பணி நீக்க செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டுல கிடைக்கும். அதோடு தீர்த்தமாக யோசிக்காம எடுக்கக்கூடிய முடிவு எதிர்காலத்தை கேள்விக்குறியாகும். இதனால விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வது அவசியம். சட்ட சிக்கல்கள் காரணமாக மன அமைதி குறையும் என்பதால் எந்த விதமான சட்ட சிக்கலாக இருந்தாலும் நீதிமன்றப்படி ஏறுவதை தவிர்த்து பேசி தீர்க்க முயல வேண்டும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் மனசஞ்சலத்தால் தாமதமாகும். அதே போல யாருக்கும் பணம் கடனாக தரவோ வாங்கவோ கூடாது. இதெல்லாம் இந்த டைம் ரொம்ப கவனமாக பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் உங்க ராசிக்கு 6-7க்கு அதிபதியான சனி பகவான் 2026 தமிழாண்டு முழுவதும் அஷ்டமஸ்தானத்துல நின்று அஷ்டம சனியாக பலன் தருவார். உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய உண்மையாக இருப்பவர்கள் யார், பகடக்காயாக பயன்படுத்துவர் யார் என்ற அனுபவ உண்மை உங்களுக்கு புரியும். அதோடு உடல் உபதைகள், நோய் தொந்தரவு, மாற்று வைத்தியத்தில் பலன் தரும். கொடுக்கல் வாங்கல்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தாய் வழியில மனக்கவலை, கருத்து வேறுபாடு உண்டாகும். அதோடு புதிய முயற்சிகளை சுயஜாதக பரிசீலனைக்கு ஏற்ப செய்வது நல்லது. பணவரவுல அப்பதான் முன்னேற்றங்கிறது இருக்கும். பெண்கள்லாம் நீங்க புதிய வாகனம் வாங்குறது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, உல்லாச பயணம் செல்றது என்று இனிமையாக பொழுத கழிக்கணும். சிலர்லாம் பணி சுமை அல்லது ஆரோக்கிய குறைபாடு காரணமாக விருப்ப ஓய்வு பெற முடியும். தம்பதிகள் கூட அமைதி கடைபிடித்தீங்கன்னா நிலைமை சீராகும். அதனால அமைதியை கடைபிடிக்க மறக்காதீங்க. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட செய்கைகள் உங்களுடைய கோபத்தை தூண்டும்படியாக இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனைகளை தடுக்கும். பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, பொழுதுபோக்கான விருந்து விழாக்களில் கலந்து கொள்வது, பிள்ளைகளுடைய திருமணம், கல்வி போன்ற சுப நிகழ்விற்கு எதிர்பார்த்திருந்த தொகை கிடைத்து பணவரவு சரளமாகிறது. இதெல்லாம் ஓரளவு இருக்கும். உங்கள் பேச்சால் முன்கோபத்தால் நல்ல வாய்ப்புகள் தள்ளி போகும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. பணியாளர்கள் நீங்கள் சில ஔசூரியங்கள் ஏற்படலாம். அதனால பணியிடத்துல ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதை தொடர்ந்து 2026 தமிழ் புத்தாண்டுல டிசம்பர் 5ஆம் தேதி வரை கேது பகவான் ராசிலையும் ராகு பகவான் சமசப்தமஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். இது அஷ்டம சனி பிரச்சனை. ஜென்ம கேது ராகுவின் காலம் என்பதால் எதையும் எடுத்து கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடாது. வாழ்க்கை என்பது கண்ணாடி பாத்திரம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் திருமண முயற்சியை தவிர்ப்பது நல்லது. விருப்ப விவாகமே பெற்றோர்களுடைய ஆசீர்வாத திருமணமாக இருந்தாலும் எழில் ராகு இருப்பதால் சில தவறான வாழ்க்கை துணையை தேர்வு செய்து பின் நாட்கள்ல வருந்த நேரம் என்பதால் திருமணத்தை இப்ப ஒத்தி வைப்பது சால சிறந்தது. பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில சங்கடங்கள் உண்டாகலாம். அதனால பார்க்கக்கூடிய வேலையை மாற்றலாம். பெண்கள் இந்த காலகட்டத்துல மாங்கல்ய சரடு மாற்றுவது, தாலி பெருக்கி போடுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கையில காசு சரளமாக புரளோ, இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடியோ, விற்காம தேங்கிய சரக்குகள், கையிருப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனையாகோ, புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்துல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து மேல் அதிகாரிகள் சொல்படி நடப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். அதனால அந்த மாதிரிலாம் கவனமா செயல்படணும். மாற்றமும் ஏற்றமும் தேடி வரக்கூடிய வருடமாக இருக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன்கள். ஸோ இந்த முக்கியமான பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பலனை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல்
புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.